இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசனாக மது, போதை, புகை இது எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்டில் வரும். இன்னையோட இளைஞர்கள் சமுதாயம் கெட்டு போகிறது எதனாலனா மதுனால தான். ஒரு மது வந்து அவனோட புத்தியை மழுங்கடிச்சிருது, அவனோட எதிர்காலத்தை பற்றின சிந்தனையை மழுங்கடிச்சிருது, அவனோட தாய் தாப்பனுடைய கனவுகளை குத்தி கொன்றுது, அவனோட வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்குதுன்னு சொல்லி வந்து மதுவை பற்றி சொல்லலாம். மது, போதை, புகை எல்லாமே அப்படி தான். நம்ம புகையை பற்றி இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேயே போட்ட தான் செய்கிறாங்க, எல்லாமே பண்ணத்தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு யார் வந்து புகை பிடிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே அதுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டைலிஷ் மாதிரி பண்ணுறாங்க. 40 வயசுக்கு மேலே அந்த ஸ்டைலிஷ் என்ன பண்ணணும்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அது ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, மதுவை வந்து தீவிரமாக அரசாங்கம் முடிவெடுத்தால் மட்டும்தான் அதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நாங்களே காய்ச்சுவோம், நாங்களே விற்போம், ஆனால் நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான நீயதின்னு சொல்லியும் எனக்கு தெரியல. இதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு என்ன இருக்குது? இளைஞர்கள் திருந்தணும், அவ்வளோதான். பொன் சக்தி இருக்கேனாக்கா? ஓகேப்பா. ராதா ஜெயக்குமார் ஹாய்ப்பா. எல்சி நான் இருக்கேன். ஓகே எல்சி. ஆமாம், போடியில் எங்கே? நான் யார் கேட்டது? பாண்டியன் நாட்டார்னு சொல்லி வந்தார். அவர்கிட்ட அவர் சொன்னார் நான் போடியில் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் நான் தேனி தான் சார். ஆமாம், எல்சி கூட தேனி தான். எல்சி இருக்காங்க அவங்க வீட்டில். சக்திவேல் பொன் சக்தி பெண்களும் பயன்படுத்துகிறார்கள் அக்கா. கண்டிப்பாப்பா. பெண்கள் வந்து அது வந்து இப்போ ஒரு ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு கலாச்சாரம் மாதிரி இதாகிடுச்சு. முதல்லாம் வந்து ஆண்களை தான் பார்த்துச்சு அப்படின்னு சொல்கிறத போயிட்டு இப்போ பெண்களே வந்து இதை வந்து பப்ளிக்காக அது ஒரு கெத்து மாதிரி நினச்சிட்டு வீடியோ எடுத்து, காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், அதை வந்து வீடியோ எடுத்து நெட்டில் அப்லோடு வேறு பண்ணுறாங்க. எப்படி அதை பார்க்குற அவங்களோட பெற்றோர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களோட எதிர்காலத்தில் பின்னாடி அது என்ன அந்த நிலமை என்ன ஆகும், அதை பற்றிலாம் யோசிக்காமல் பெண்களுமே அதில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து அப்படி பயங்கரமாக இன்றைக்கி வர சமுதாயமே ஒரு சீரழிவுக்குள்ளே, ஒரு சீர்கேட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு பெண் இறந்துள்ளார் அக்கா இன்றைக்கு. அப்படியா புன்சக்தி? நான் நியூஸ் எதுவும் பார்க்கலப்பா. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன்ப்பா. அஜித் ஹாய்ப்பா. அஜித் யார் வீட்டில்? சக்திவேல். கேளுங்க. அஜித் ஹாய்ப்பா. ஹாய். எல்சி ஓகே, நான் கிளம்புறேன். என்னாச்சு எல்சி? வாங்க பேசுங்க. சக்திவேல் உன் அண்ணன் பிடிச்ச சிகரெட் பிடிக்கும் பழக்கம் அதிகம் உண்டு தங்கச்சி. என்னை திட்டுவாயா? கண்டிப்பாக திட்டுவேன். ஏன்னா நீங்கள் குடிக்கிற சிகரெட்டை விட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதனால பாதிப்பு அதிகம், தெரியுமா? அதை யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். பொன் சக்தி ஓகே அக்கா. நியூஸ் பாருங்க அக்கா, லைவ் முடிச்சுட்டு. ஓகே பொன் சக்தி, பார்க்குறேன். பட்டிமன்றம் ஏதும் நடக்குதா? பட்டிமன்றம்லாம் நடக்கல எல்சி. அதை பற்றி போதை இது பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. யார்? பொன் சக்தி. அதுதான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். சரியா? பட்டிமன்றம் இல்லை. பட்டிமன்றம்னு ஒன்று வச்சாலும் பேசலாம் தரமாக. அதெல்லாம் பழைய பழக்கம். வந்தாச்சுப்பா, வந்தாச்சு. நம்ம மூக்குப்படி தாத்தா வந்துட்டாரு. பொன் சக்தி ரைட்டாக சொன்னீங்க அக்கா. ஆமாப்பா, கரெக்டு தான்ப்பா சொல்கிறேன். ஆமாம், கேர்ள்ஸுகளுமே வந்து அப்படி தான்ப்பா பண்ணுறாங்க. பாவனிக்கு அது இறந்துட்டாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இந்த போதை தான் வந்து இந்த மாதிரி சீரழிக்குதுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரம்மி சர்க்கிளு, கேம்ஸு, ஃப்ரீ ஃபயர் அது இதுன்னு சொல்லி ஆன்லைனில் நிறைய கேம்கள், ஒரு சூதாட்டத்தை கொண்டு வந்து அப்படியே அவங்க மைண்டவே மயக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அது ஒரு போதை தான், அதுக்குள்ளேயே வந்து வச்சுருக்குறாங்க. அதையுமே வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் சீரழிகிறாங்க. அதனால நிறைய பேர் கடனாளி ஆகுறாங்க, சாகுறாங்க. இது என்ன சொல்கிறது? இப்படி தான் இன்னையோட இது வந்து போய்கிட்டு இருக்கு.